எங்களுக்கு பெரியார் வந்து இவர் தான் தலைவர் தான், திருமா தான் எங்களுக்கு பெரியார். அவரு தலைவர் திருமாவோட நிக்கல. அவரு இன்னொருத்தர் சொல்றாரு, ராமதாஸ் சொல்றாரு. அது எப்படி தமிழ் சமூகத்துல சாதி இல்லாத ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகமா இருக்க முடியும்? மேல்பாதி இஷ்யூல வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லக்கூடியவர் ராமதாஸ். கோயிலுக்குள்ள எல்லாரும் போகணும்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது பட்டியலின மக்கள் மட்டும் தான் போகணும்னு நாங்க சொல்லல, எல்லாரும் போகணும்னு சொல்லக்கூடியவங்க நாங்க. இப்போ எங்க தலைவர் வந்து மேல்பாதி இஷ்யூல எல்லா மக்களும் போயிட்டு கோயிலுக்குள்ள வழிபடணும்னு சொல்லக்கூடிய எங்க தலைவர், இந்த பிரிவினர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ராமதாஸ், ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணா ஆக முடியும்? ஆனா இப்போ ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் வந்து எனக்கு அண்ணன் வந்து திருமாவளவன் தான். அவர் எல்லாமே நம்ம ராமதாஸுடைய பிள்ளை மாதிரி தான் திருமாவளவன் அப்படின்னு அவரு ஒரு இது சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க பெத்த பிள்ளை வந்து கைவிட்டாரு. ஸோ அதனால இவர் என்ன அடுத்ததா இவங்க எதை நோக்கி நகர்றாங்கன்னா, தலைவர் திருமாவை வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு கொள்கை புரிதலோட மனம் வருந்தி கடந்த காலத்தில் நடந்த அந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து திருந்தி வராங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இவங்களுக்கு ஒரு அரசியல் தேவை இருக்கு, அதனால வராங்க.